யூஎஸில் வந்து ஒரே நாளில் வந்து 4000 டிக்கெட் சோல்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்கு. இந்த இன்டர்நேஷ்னல் ஓவர்சீஸை வந்து ப்ராட் பண்ணி விட்டது இவர் தான். ஓவர்சீஸ் பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பெருசாக வந்து அதை என்லாட் பண்ணி விட்டது வந்து இவர் ஒரு படம் தான். அதெல்லாம் வந்து அவருடைய ஸ்டைலில் உள்ளது, ஸ்டைல் கேட்டகரியில் உள்ள லிஸ்ட்டு. ஒரு துப்பாக்கியை தூக்கி போடுறதா இருக்கட்டும், காமெடி பஞ்சாக இருக்கட்டும், போகிற போக்கில் ஒரு டைலாக் ஒன்று பஞ்ச் அடிச்சுட்டு போகிறது, இதெல்லாம் வந்து அவருடைய கேட்டகரி. அதை எல்லாத்தையுமே ஒன்றை கூட மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறார் ஞானவேல். வேட்டையின் ட்ரெய்லர் எப்படிண்ணா இருந்துச்சு? முதல்ல ஒரு ப்ரிவியூ ஒன்று பண்ணாங்க. ப்ரிவியூ காட்டிலும் இந்த ட்ரெய்லர் வந்து இன்னும் பெரிய எதிர்பார்ப்புகளை கிளப்பியிருக்கு. அனிருத் அவர் கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. ஒரு வேகம் இருக்குது அந்த ட்ரெய்லரில் பார்க்குறப்பே, ஒரு பரபரப்பு, ஒரு வேகம் அப்படி ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த ட்ரெய்லர். ட்ரெய்லரில் ஏதோ ஒரு விஷயம், ஒரு பெரிய மெசேஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் எப்படி நான் இருப்பாங்க? அதாவது வந்து அந்த என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது உண்மையாக நடந்த சம்பவங்கள், ஒரு 5-6 என்கவுண்டர் உண்மையாக நடந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியில் ஒரு சம்பவம், சென்னையில் ஒரு என்கவுண்டர் அப்படிங்கிற மாதிரி அது ஏற்கனவே ப்ரிவியூலையும் பண்ணியிருந்தாங்க. அதில் இதுலேயும் அதை டீகோட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி முக்கியமாக நடந்த சம்பவத்தை இதில் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அவர் சொல்ல வேணாம், அவருடைய ஸ்டைலில் அவர் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாரு. ஓகே, நான் எந்த அளவு எனர்ஜியாக தெரிகிறாரு ட்ரெய்லர் பார்க்குறேன்? எங்கே தெரிகிறாரு? எங்கே தெரினா பெருசாக வந்து அவரை வந்து கஷ்டப்படுத்தாமல் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது படம். ரொம்ப அவருடைய போக்கிலே போய் அவருக்கு வரக்கூடிய ஸ்டைலை வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஸ்டைலை வந்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கு. ஏற்கனவே ப்ரீ புக்கிங் வந்து பெருசாக போயிட்டுருக்கு, இன்டர்நேஷ்னல் லெவலில் பெருசாக போயிட்டுருக்கு. யூஎஸில் வந்து ஒரே நாளில் வந்து 4000 டிக்கெட் சோல்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்கு. இந்த ட்ரெய்லர் வந்த பிறகு இன்னும் தமிழ்நாட்டிலையும் படத்தினுடைய புக்கிங்க்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. ஏற்கனவே அவர் உடல்நிலை சரியில்லை, அது இதுன்னு வந்த அந்த இதெல்லாம் தாண்டி இந்த ட்ரெய்லர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் உற்சாகத்தையும் ரசிகர்கள் கொடுத்துருக்கு. ஒரு ஓவர்சீஸ் மார்க்கெட்னா சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் 1. அந்த ஒரு பொசிஷன் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஓவர்சீஸ் வந்து முந்தையெல்லாம் வந்து ஓவர்சீஸ் வந்து மலேசியா, சிங்கப்பூர் மட்டும்தான் ஓவர்சீஸாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, யூஎஸ் போகுது, யூகே போகுது, ஆஸ்திரேலியா போகுது, ஜப்பான் போகுது, சைனா போகுது. ஜப்பான் சைனாவெலாம் வந்து இப்போ நார்த் கொரியா இந்த படம் பண்ணுறதாக ஒரு பேச்சுவார்த்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. நார்த் கொரியா, சவுத் கொரியா, ஒரு கொரியா பண்ணிகிட்டு இருக்கு. கொரியாவில் யார் பார்க்குறாங்கன்னே தெரியல. ஆனால் அந்த படத்துக்கு அந்த பெருசாக ஒரு மார்க்கெட் இருக்குது, அங்கே பண்ண போகிறாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ஓவர்சீஸை வந்து ப்ராட் பண்ணி விட்டது இவர் தான். ஓவர்சீஸ் பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பெருசாக வந்து அதை என்லாட் பண்ணி விட்டது வந்து இவர் ஒரு படம் தான். அது இந்த படத்துக்கு இந்த ட்ரெய்லர்லாம் வந்த பிறகு பார்க்குறப்ப இன்னும் கூடுதல் அதை எதிர்பார்ப்புகளை உண்டு பண்ணியிருக்கு அந்த படத்துக்கு. ஓகே, ஞானவேல்கிட்ட இருந்து இப்படி ஒரு இதை எதிர்பார்த்தீங்களா? யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் இல்லை, யாருமே எதிர்பார்க்க. ஜெய்பி மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இவரை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு, என்ன பண்ணியிருக்க போகிறாரு, இவர் ஸ்டைல் பண்ணுவாரா, அவர் ஸ்டைல் பண்ணுவார், ஒரு குழப்பம் இருந்த சூழ்நிலையில் ஒரு சாங் ஒன்று வருது. சாங் வந்து ரைட்டு, ஞானவேல் வந்து இவருடைய பல்ஸை பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அடுத்து ஒரு ப்ரிவியூ வந்துச்சு. அப்போ சரி, ஓகே, பெர்ஃபெக்டாக அவருடைய படம் தான் அப்படின்னு. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப சரி ரைட்டு, இவர் முழுவதுமாக அந்த பக்கம் போயிட்டு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. அதான் ஒரு நல்ல டைரக்டருக்கு அழகுன்னு நான் நினைக்கிறேன். மணிவண்ணன் இருந்தாருன்னா திடீர்னு பார்த்தா எம்புசந்தான் எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு கோகுலங்கள் சாயுதல்னு ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒன்று பண்ணுவார். 100வது நாள்னு ஒரு த்ரில்லர் படம் பண்ணுவார். இந்த பக்கம் பார்த்து அமைதி படம், பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணுவார். அவர் எந்த ஜோனலில் படம் பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது, எல்லா ஜோனலையும் படம் பண்ணுவார், எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணுவார். ஆனால் அதே மாதிரி இந்த ஞானவேலை பார்க்குறப்ப இந்த ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு இந்த பக்கம் அப்படியே ஸ்டைலிஷாக ஒரு படம் பண்ணுறாரு. இப்போ இந்த பக்கம் அப்படிங்கும்போது இந்த ஜோனல்லையும் கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டாரு. அதான் ஒரு டேரக்டர் வேணும். டேரக்டருங்கிறவர் எல்லா ஜோனல்லையும் படம் பண்ணணும், தன்னை வந்து வட்டத்துக்குள்ளே அடைச்சிக்கக்கூடாது. அது ட்ரெய்லர், இந்த ப்ரிவியூலாம் பார்க்குறப்ப ஞானவேல் கரெக்டாக செஞ்சுருக்காரு. அவர் பல்ஸை பிடிச்சிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த பல்ஸை பிடிச்சி இவர் பண்ணியிருக்காரு. அது படம் வர்றப்ப பெருசாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். ட்ரெய்லரில் வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து ஆக்சுவலாக வேட்டையின் படத்துலேயே வந்து ஒரு அப்டேட்டு விட ஆடியன்ஸோட ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி படத்தை இன்னும் ஒரு மெருகத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது. குறிப்பாக நம்ம பிரகாஷ் ராஜ் அவரோட வாய்ஸை மாற்றினதுலாம், ஏஐயில் மாற்றினது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்கன்னா எந்த அளவு அவங்க அது விமர்சனங்களை ஏற்றுக்கிறாங்கன்னு தானே பார்க்கணும். அது நல்ல விஷயம். இப்போ ஏஐயில் வந்து அமிதாப் பச்சனுக்கு பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் போட்டிருக்காருன்னா பிரகாஷ் ராஜ் வாய்ஸே வேறு மாதிரி இருக்கும்.
அமிதாப் பச்சன் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆன்னு ஒரு பேண்ட் இருக்கும். ஆனால் அந்த வாய்ஸில் கொண்டு போய் பிரகாஷ் ராஜ் கொஞ்சம் படப்படப்படன்னு பேசக்கூடியவர். அது போட்டது நான் சிங்காகவே இருந்துச்சு. அதை கரெக்டாக ஏஐயில் கொண்டு வந்து மாற்றி பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதாவது படம் வந்து வருது, அதில் ஒரு சில டேரக்டர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற ஒரு பிடிவாதத்தோடு இருப்பாங்க. இவர் வந்து அதை ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறார். இது நான் சிங்காக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் சிங்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத புரிஞ்சு மாற்றிருக்கிறார்கள். அது உண்மையிலேயே இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப அது கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் தோணுது. ஓகே, குறிப்பாக நிறைய பேர் ரோல் அபிராமி, அப்புறம் இன்னொருத்தவங்க லேடி ரோலும் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம மஞ்சு வாரியர், அப்புறம் ரோஹிணி பண்ணியிருக்காங்க. அப்புறம் துஷாரா விஜயன் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்படி பார்க்குறப்போ ஏதோ பெண்களுக்கான ஏதாவது ஒரு பெரிய மெசேஜ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதிகம். இல்லை, பெண்களுக்கான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் வாய்ப்புகள் தான். படம் இவர் படம் தானே, இவர் தான் நாங்கள் மாஸ், அதில் எல்லாருமே இவர் தான் ஃபோக்கஸ் ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருப்பார். அப்படிங்கிற மற்றெல்லாம் சப் கேரக்டர்ஸ் தானே, அவங்க கொடுத்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. படம் ஃபுல்லாக இவருடைய மாசாக தான் இருக்கும், மாசான ஒரு படமாக தான். ரஜினி சாரோட ஃபன் சைடும் கொஞ்சம் காட்டியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்கன்னா, நான் ஆக்சுவலாக ப்ரிவியூ பார்க்குறப்போ வெறும் ரொம்ப இறுக்கமான படமாக இருக்குமோ பிடிச்சா, பட் ட்ரெய்லரில் கொஞ்சம் ஃபன்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது? இல்லை, அது அவருக்கு கைவந்த கலையாச்சே அவங்களுக்கு. அது வந்து ரொம்ப கேஷுவலாக காமெடி பண்ணுவார். அதாவது போகிற போக்கில் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவார். அதையும் இதில் பயன்படுத்தி அதெல்லாம் வந்து அவருடைய ஸ்டைலில் உள்ளது, ஸ்டைல் கேட்டகரியில் உள்ள லிஸ்ட்டு. ஒரு துப்பாக்கியை தூக்கி போடுறதா இருக்கட்டும், காமெடி பஞ்சாக இருக்கட்டும், போகிற போக்கில் ஒரு டைலாக் ஒன்று பஞ்ச் அடிச்சுட்டு போகிறது, இதெல்லாம் வந்து அவருடைய கேட்டகரி. அதை எல்லாத்தையுமே ஒன்றை கூட மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறார் ஞானவேல். ஒரு இதை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. அவர் ரசிகர்கள் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, அதை ஒன்றை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த காரம் மசாலா எல்லாம் மிக்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஃபகத்துக்கும் ரஜினி சாருக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது பார்க்குறப்போ. ஏன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டு இதெல்லாம் பார்க்குறப்பே வந்து ரொம்ப ஃபன்னாக ஃபகத்தோட இது பண்ணியிருக்காரு. ஒரே இடத்துல ஆக்சுவலாக வந்து 2 பேரும் அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக 2 பேரும் சீக்வன்ஸ் நிறையா எடுத்திருப்பாங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா? இல்லை, ஃபகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறார் அது கூட ஜெல் ஆயிடுறாரு. நம்ம சம்மந்தமே வடிவேல் கூட அந்த படத்தில் மாமனுக்கு எதிர்பாராத ஒரு காம்பினேஷன். அந்த காம்பினேஷன் பயங்கர கிட்டு. அதே மாதிரி அவர் யார் கூட பண்ணாலும் அது கூட ஜெல் ஆயிடுறாரு, அந்த கேரக்டர் கூட ஜெல் ஆயிடுறாரு. அதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இவரும் அப்படி இல்லை, யாராக இருந்தாலும் டக்குன்னு தோளில் கை போட்டு இழுத்துட்டு வந்து அவர் அந்த இடத்த வந்து நார்மல் ஆக்கிடுவார். ஸோ பகத்தை ரொம்ப லைக் பண்ணுறாரு தலைவர். ஆமாம், அது எப்பயுமே வந்து நல்லா நடிக்கக்கூடிய ஆட்கள், திறமை உள்ள ஆட்களை பாராட்டுவார். கூப்பிட்டவங்க தனியாகவே கூப்பிட்டு பாராட்டுவார். இந்த புகழை கூட சமீபத்தில் கூப்பிட்டு ஒரு பாராட்டுவார். ரக்ஷன் இந்த கண்ணு கொள்ளையடித்தால் படத்தை பார்த்துட்டு அந்த டேரக்டரு ரக்ஷனு அப்புறம் துல்கருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. படம் 2 பேரையும் கூப்பிட்டு பாராட்டி அதை மனசில் வச்சு இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ரக்ஷனுக்கு இந்த வாய்ப்பை கிடைத்தது அது நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. இவர் கொடுத்ததான், இவர் சொல்லி கொடுத்ததான். ரக்ஷனுக்கு வேட்டையன் படத்தில் வாய்ப்பு கிடைத்தது ரஜினிகாந்த் அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன். ஏன்னா கண்ணு கொள்ளையடித்த படம் பார்த்துட்டு இந்த போய் நல்லா பண்ணுறான், அவனை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டு பாராட்டி அந்த படம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி திறமை உள்ள ஆட்கள் எங்கே இருந்தாலும் அவங்களை தேடி கண்டுபிடிச்சி பாராட்டுறது, வாய்ப்புகள் கொடுக்குறதெல்லாம் அவர். அது மாதிரி பகத் இப்போ சமீபத்தில் நிறையா ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் அவரை இவர் கூட செலெக்ஷனாக இருக்கலாம், இந்த கேரக்டரில் பகத் பண்ணுறோம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. 2 பேருடைய காம்பினேஷன் ஸ்க்ரீனில் நல்லா ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்குது. படம் வரட்டும், பார்க்கலாம். அனிருத் சொல்ல வேணாம், இவருக்குன்னு தனியாக ஒரு கீபோர்டு வச்சுருக்காரு போல். எல்லாருக்கும் ஒரு கீபோர்டு வச்சுருந்தாருன்னா இவருக்கு ஒரு தனி கீபோர்டு வச்சுருக்காரு போல். அதில் வந்து பெண் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. 2வது அவருடைய அந்த மாஸை பிடிச்சிட்டாரு. இந்த மாஸ் பீட் இருக்குல்ல, அதை வந்து கரெக்டாக வந்து அனிருத் எப்பயுமே அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த சிம்பிளே இவர் தேவா தான் போட்டு வச்சிருந்து அதவே மாற்றிட்டார். அதை மாற்றி இதை கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வந்தார். இவருக்கு தனியாக ஒரு மேஜிக் பண்ணுறாரு அனிருத் மேலே காப்பி அப்படி இப்படி கேட்டமாக இருந்தால் கூட இந்த படமாக பார்க்குறப்ப அதை வந்து ஒரு எனர்ஜியாக இருக்குது. ஸ்க்ரீனில் ஒரு பெரிய எனர்ஜியை கிரியேட் பண்ணி விட்டுறாரு. அனிருத் அதிலேருந்து எடுத்தார், இதுலேருந்து எடுத்தார் இருந்தாலும் கூட அதெல்லாம் வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். படமாக பார்க்குறப்ப நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கா, ஒரு பூஸ்ட் வருதா, ஒரு மாதிரி டெம்ப்ட் ஏற்றுதா, ஒரு வைப்பாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அனிருத் பண்ணுறாரு. அது எல்லாருக்கும் பண்ணுறாரு. ஆனால் இவர் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுறாரு. அது வந்து படத்தில் நல்லாவே தெரியுது. ட்ரெய்லரில் பார்த்தா இன்னும் நல்லாவே தெரியுது. அந்த சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப மைல்டாக போட்டிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு.